பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். புலிகள் மறைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று ஒரு புலியின் படம் என்னை அதே இலங்கையிலே திரும்பி எழும்ப முடியாதவாறு சிறையில் அடைக்கும். சிங்கள நண்பர்களுடன் நான் சில நேரம் பேசிக் கொள்ளுகிறேன். ஏண்டா ஒரு படத்துக்கு பயப்படுறீர்கள்? நீங்கள் ஏண்டா ஒரு படத்துக்கு பயப்படுறீர்கள்? நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் எங்களுடைய தேசிய தலைவனை கொலை செய்து விட்டீர்கள் என்றால் அந்த பெயருக்கு ஏன் பயப்படுகிறீர்கள் என்றால் இங்கே சிறுத்தைகள் இருக்கின்றன. இங்கே சிறுத்தைகள் இருக்கின்றன. அவை புலிகள் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அந்த சிறுத்தைகள் அந்த புலிகளை தாங்கியவை என்பதுதான் வரலாறு. அந்த சிறுத்தைகள் இன்று தொல்காப்பியன் திருமாவளவன் என்பவர். உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தலைவர், என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய தேசிய தலைவரையும் என்னுடைய தேசிய தலைவனையும் என்னுடைய போராளிகளையும் என்னுடைய உயிருக்கும் மேலான என்னுடைய உறவுகளையும் நேரில் கண்ணால் கண்ட ஒரு சிறுத்தை. எனக்கு பொய்சொல்ல தெரியாது. இந்த வழியத்திலே நான் தேசிய தலைவரை என்னுடைய வாழ்நாளிலே 40 வருடங்களில் கண்ணால் கண்டதில்லை. ஆகவே நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. சிறப்பாக சொல்வதாக இருந்தால் நான் ஒருபோதுமே ஆமைக்கரை நின்றதே இல்லை. ஆனால் திருமாவளவன் அண்ணாவுடன் தான் நான் கேட்கலாம், உண்மையிலேயே ஆமைக்கரை தந்தார்களா இல்லையா? அவர்களிடம் மட்டும்தான் கேட்கலாம். இன்றும் தேசிய தலைவர் தம்பி திருமா என்று அழைத்த ஒரு சிறுத்தை இன்றும் உயிர்ப்போடு தமிழக அரசியலையும் காப்பாற்றுகிறது என்றால் அந்த தேசிய தலைவனுடைய அந்த படம் இன்றும் நம்முடைய தமிழக மக்களால் மனதில் வைத்திருக்கப்படுகிறது. 1000 வியாபாரிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார்கள். எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட வழியை விற்பனை செய்வதற்காக 1000 வியாபாரிகள் இந்த 40 வருடங்களிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். சிறு சாமான்கள் தொடக்கம் மிகப்பெரிய சாமான்கள் வரைக்கும் இந்த தமிழக அரசியலிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றும் தனது வாழ்நாள் முழுவதும் அண்ணனுடைய நினைவுகளோடு ஒரு சிறுத்தை இந்த தமிழ்நாட்டிலே கற்பிக்கிறது என்றால் அந்த சிறுத்தை இன்றைய தினம் என்னை தம்பி என்று அழைத்த போது நான் சந்தோஷப்பட்டுக் கொண்டேன். உங்களுக்கு அது வளமையாக கேட்கின்ற ஒரு வசனம் என்றுதான் திருமாவளவன் அண்ணாவை என்னுடைய கண்களால் நேரிலே கண்டேன். இந்த தமிழக அரசியலை தீர்மானித்தது ஒரு சிறுத்தை, ஒரு புதிய தலைவர். நாய்க்கு பெயிண்ட் அடித்து வரிகளை போட்டு அதை நீங்கள் சீமான் என்கிற பெயரிலே விடுதலை புலியாக பார்க்கலாம். ஆனால் இந்த வரிகளோ இந்த புள்ளிகளோ அழிக்கப்பட முடியாதவை. ஏனென்றால் அவை இதயத்தில் இருப்பவை. அவை அனைத்துமே இதயத்தில் இருப்பவை. இன்று எனது இனம் அழிந்த ஒரு நாள். என்னுடைய சொந்த தந்தை இந்த மாதத்திலே தமிழ் கதைக்கிறார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கண்கள் தோண்டப்பட்டு நிகங்கள் பிடுங்கப்பட்டு இதே மாதத்திலே என்னுடைய தந்தையை இழந்திருக்கிறேன். அனைவருக்கும் இது ஒரு ஈழ விடுதலை போராட்டம். எனக்கு என் தந்தையை தேடிய போராட்டம். இதுவரை ஒரு இலங்கை தமிழனாக சன்மாஸ்டர் அண்ணா கூட இங்கு இருக்கிறார். எனக்கும் சன்மாஸ்டர் அண்ணாவுக்கும் பல விடயங்களில் நான் நினைக்கிறேன் ஒற்றுமைகள் இருக்காது. ஏனென்றால் என்னுடைய அரசியல் என்னுடைய வழியிலே பாராளுமன்றத்திலே நான் கதைக்கின்ற ஒரு சில விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த கேமராக்கள் நிப்பாட்டப்படுகின்ற போது நான் படுகிற அவலங்கள் உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை சிங்கள எம்பிக்கள் சொன்னார்கள், அதாவது நீ புலி என்றார்கள். சந்தோஷப்பட்டு கொண்டேன். மறுபடியும் சொல்ல என்று சொன்னேன் பாராளுமன்றத்தில். ஏனென்றால் புலி என்று என்னை அழைத்தால் பெருமிதம் கொள்பவன் தமிழர். நீ பாராளுமன்றம் அல்ல, சிங்களத்திலே சிங்கள ஊடகங்களிலே போய் என் தேசிய தலைவர் இருந்தால் தலைவன், இல்லையேல் இல்லை என்பதை, இல்லையேல் இறைவன் என்பதை 40 வருடங்களின் பின் என்னுடைய பாராளுமன்றத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். இன்றும் நான் இவற்றை கலைத்துவிட்டு இந்த ஊடகத்தை பார்க்கின்றவர்கள் நிம்மதியாக உறங்கிவிடலாம். ஆனால் நாளை காலை நான் இலங்கையிலே கால் பதிக்கப்படுகின்ற போது நான் கட்டாயம் சிறை செல்வேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
நாளை காலை நான் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இறங்குகின்ற போது கட்டாயம் சிறைப்பிடிக்கப்படுவேன். எங்களுடைய சன்மாசனாக வழிவாகவே தெரியும். இலங்கை சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டு ஒரு இயக்கத்தினுடைய தலைவனுடைய படத்தின் முன்னால் என்று கதைப்பது தேச துரோக சட்டம் இலங்கையிலே. நாளை நான் நிரந்தரமாக என்னுடைய குரல் கூட உங்களுக்கு கேட்காமலாக போகலாம். ஆனால் அவர்கள் பிடிப்பது ஒரு பூனியை அல்ல, ஒரு புலியை. பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன், சுடுவதாக இருந்தால் நெஞ்சிலே அல்லது தலையில் சுடுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் சூடுவதில்தான் பழக்கம். எங்களுக்கு முதுகுகளில் சூடுவதி பழக்கம் இல்லை என்று பல வேளைகளிலே நான் நாளை இலங்கைக்கு போகின்ற போது கைது செய்யப்படலாம். இந்த 39 வருட வாழ்க்கை ஒரு மருத்துவனாக என்னை வைத்திருந்தது. இந்த ஒரு வருட வாழ்க்கை என்னுடைய தேசியத்திற்கான அர்ப்பணிப்பிற்குரிய ஒரு தமிழனாக என்னை மாற்றியிருக்கிறது. ஒரு மருத்துவனாக என்னுடைய மக்களை பார்த்து கொண்டேன். சேகுவேராவினுடைய கவிதைகளையும் கதைகளையும் அவருடைய வாகன பயணங்களையும் கதைகளாக இந்த கடந்த ஒரு ஆண்டுகளிலே 21 நாட்கள் சிறையிலே நான் வாசித்திருக்கிறேன். நாளை நான் சிறைப்பிடிக்கப்பட்டால் நான் வளர்க்கும் புலிகளிடமிருந்து அவர்களுடைய குரலில் இருந்து என்னுடைய எண்ணங்கள் தோட்டாக்களாக நாளை பாயும் என்பதிலே நான் மிக உறுதியாக இருக்கிறேன். ஆகவே தற்போது இலங்கை அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. இந்த நிமிடங்களில் இருந்து அர்ச்சுனாவை சிறைப்பிடிப்போமாக இருந்தால் அவர்களுடைய போலி முகம் நாளையிலிருந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும். நான் இங்கே இந்தியாவில் கதைப்பது என்னுடைய இனத்திற்காக. என்னுடைய இனத்திலே கொலை செய்யப்பட்ட கற்பழிக்கப்பட்ட இசைப்பிரியாவில் இருந்து என்னுடைய பாலச்சந்திரனுக்காக தான் நான் இங்கே கதைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் பாதுகாப்பான நாட்டிலிருந்து கதைக்கவில்லை. இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சியிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நாளை நான் சில வேளைகளிலே சிறைப்பிடிக்கப்படலாம். இது அரசியல். ஆனால் நான் போனால் சேகுவேரா சொன்னது போல இன்னொரு போராளி வருவான். இவர்கள் சொன்னார்கள் விடுதலை புலிகளை நாங்கள் கொன்றொழித்து விட்டோம் என்று. சில வேளைகளிலே அதை நினைத்து நான் சிரிப்பதுண்டு. புலிகளை கொள்வது என்பது ஒரு பன்றிகளால் செய்ய முடியாத விடயம். பாராளுமன்றத்திலே என்னை சொல்லுவார்கள், நீ ஒருவன் தானே இருக்கிறாய் என்று. நான் சொல்லுகின்ற விடயம், ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ ஒன்றையாகத்தான் வேட்டைக்கு போகும். நான் பன்றி அல்ல. 159 பேராக அவர்களுடைய சிங்களவர்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் 200 பேராக இருந்து நான் போராடுவதற்கு நான் பண்டி இல்லை. பண்டிகள் கூட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அங்கே புலி தனியாகத்தான் இருக்கும். ஆகவே நான் பாராளுமன்றத்திலே பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த இலங்கை அரசு எங்களை திட்டமிட்ட ரீதியிலே தற்போது இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்காலிலே 1,75,000 மேற்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்துக்களின்படி 1,75,000 மேற்பட்ட தமிழர்கள் கதற கதற ஒவ்வொரு குழந்தைகளும் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிலே ஒரு பெண் இருப்பாள், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த 4 வயது குழந்தைகள் 6 வயது குழந்தைகள் அம்மா என்று தமிழிலே கதைத்ததற்காக கதற கதற கொலை செய்யப்பட்டு வெட்டி மண்ணிலே புதைக்கப்பட்ட மண்ணில் இருந்து வந்தவன் நான். என்னுடைய வலிகளை அளப்பதற்கு நாட்கள் போதாது, மாதங்கள் போதாது. ஆனால் அந்த வலிகளை தெரிந்த ஒரு இதயம் இங்கே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இதயம் இந்த நாட்டிலே இந்த தமிழக மக்களிடம் இருந்து என்னுடைய இனத்திற்கு நடந்த இனப்படுகொலையை என்றோ ஒரு நாள் போராடி தருமாக இருந்தால் அந்த சிறுத்தை எந்த காட்டில் வாழ்கிறது என்பது எனக்கு தேவை. அதுதான் அரசியல். சிறுத்தை வாழும் காடு முக்கியம் அல்ல, சிறுத்தை தான் எனக்கு முக்கியம். ஆகவே இந்த சிறுத்தை தான் இன்றைய தினம் தமிழக அரசியலை மாற்றி போட்டிருக்கிறது என்றால் அந்த சிறுத்தைக்கு இந்த வேட்டை ஒரு சின்ன வேட்டை. ஆனால் அமைதியாக ஆழமாக நான் மறுபடியும் இந்த இந்தியா வந்ததிலிருந்து சொல்லுகின்றபடியும் எங்களுடைய வலி என்பது இன்றைக்கு நாளைக்கு போக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை அல்ல. தமிழர்களுடைய வலி, நாங்கள் சிதைக்கப்பட்ட, நாங்கள் கற்களிக்கப்பட்ட, நாங்கள் செம்மணியிலே புதைக்கப்பட்ட, முள்ளிவாய்க்காலிலே புதுமாத்தனிலே புதைக்கப்பட்ட இந்த மே 18, 19 என்பது எங்களுக்கு வலி. இந்த வலியை அரசியலாக்கி அதை தோற்கடிக்கின்ற சீமான் போன்றவர்களிடமிருந்து முதலாவதாக எங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இதை தமிழக மக்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு எங்கள் மீது பாசம் இருந்தால், நான் கதைக்கின்ற மொழி உங்களுக்கு விளங்குமாக இருந்தால், நான் கேட்கின்ற ஒரே ஒரு விடயம், உங்களுடைய உறவுகள் இன்றும் இலங்கையிலே செத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் இலங்கையிலே
நாங்கள் திட்டமிட்ட ரீதியிலே அழிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மதம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய தமிழர் பண்பாடு அழிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இன விடுதலை போராட்டம் திட்டமிட்ட ரீதியிலே சிதைக்கப்படுகிறது. எங்களை காப்பாற்றுவதற்கு உங்களை போன்ற அண்ணன் தம்பிகளால் மாத்திரம்தான் முடியும். எங்களை காப்பாற்றுவதற்கு அந்நிய நாட்டவன் வெள்ளைக்காரன் வருவான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் இல்லை என்பதையும் சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபையிலே இதுவரை இலங்கையிலே இருந்து சென்ற ஒரே ஒரு தமிழன் இனப்படுகொலை நடந்தது என்ற சத்திய கடதாசியை குடித்திருப்பது நான் மட்டும்தான். வேறு எந்த நபர் கூட இலங்கையிலிருந்து ஐநாவிற்கு சென்று காணாமலாக்கப்பட்டவர் அலுவலகத்திலே தன்னுடைய தந்தையையோ சகோதரத்தையோ காணவில்லை என்று இன்ற வரை ஒரு சத்திய கடதாசியை, ஒரு வழக்கை, எங்களுடைய இனப்படுகொலையை விசாரியுங்கள் என்கின்ற விடயத்தை இன்றை வரை எவருமே கொடுக்கவில்லை. என்னுடைய தந்தையை காணவில்லை என்பதை நான் ஐநாவிலே கொடுத்து ஒரு வருடம் ஆகிறது. ஆகவே எனக்கு வெள்ளைக்காரன் என்ற நம்பிக்கை இல்லை. வெள்ளைக்காரன் இந்தியாவையும் ஆண்டவன், இலங்கையையும் ஆண்டவன். ஆனால் நாங்கள் எப்பொழுது நாடு, எங்களுடைய நாட்டை இப்போது ஆளுகிறோம். என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கைகளிலே தமிழினத்தினுடைய மிகப்பெரிய வலிக்குரிய பதில் இருக்கிறது. அதை அரசியல் ரீதியாக ஆறுதலாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பக்குவமாக கையாள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய வலிகளை போய் என்னுடைய அண்ணன் வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பாசம். முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் நான் கேட்பது, அண்ணா ஆறுதலாக அமைதியாக இந்நினத்துக்குரிய வலியை, என்னுடைய இனம் படுகொலை செய்யப்பட்டு என்பதை சர்வதேசத்திடம் இருந்து நீ வேண்டித்தா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் இங்கே என்னிடம் கேட்டார்கள், எத்தனை கோரிக்கைகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் முதலமைச்சரிடம் கேட்பதற்கு? நான் எந்த கோரிக்கையோடையும் வரவில்லை. தமிழகத்தில் இருந்து தமிழ் பேசுகின்ற உங்களுக்கு தெரியாத தமிழரின் வலியா நான் இங்கே கடிதமாக எழுதி கொடுப்பது? என்னுடைய வலி ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும். ஆகவே உங்களுடைய இந்த வரலாறு, உங்களுடைய இந்த ஒற்றுமை எங்கள் தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இன்றும் செத்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. இன்று வரை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடையே எங்களுடைய வலிகளை நிரல் தவறாமல் கதைக்கிறது என்னுடைய குறிக்கோள். இன்று வரை நான் என்னுடைய தடம் மாறவில்லை. புலிகள் ஒருபோதும் தடம் மாறாது. நன்றி, வணக்கம்.